நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். இது வந்து சுச்சோர் சேர்ப்போம். சுச்சோர் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுட்டு பூண்டு, வெங்காயம், கருப்பில் சுச்சூர் சேர்த்துட்டு மிளகுத்தூள், அப்புறம் சைவ வெஜிடேரியன் தூள். காளான் செஞ்சது நானே சொந்தமாக செஞ்சேன். இது போட்டிருக்கு அது போட்டிருக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துடாதீங்க. உப்பு தேவையான அளவு உப்பு. அப்புறம் இதில் நான் வந்து கஸ்டர்ட் மாவு போடுறேன். கணக்குக்கு வந்து அரை கப்பு அளவு போடுறேன். நான் பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோன்றது. இது 1 கப்பு கோதுமை, 1 கப்பு கஸ்டர்ட் மாவு, 1 கப்பு. கலருக்கு தான் கஸ்டர்ட் மாவு போடுறேன். இன்னொன்று வாசமாக நல்லாயிருக்கும். நல்லா கிளறும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தம்பா பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பெரங்கேக்கா சுச்சோர். சுச்சோர் வெறும் கோதுமை யூஸ் பண்ணல, கஸ்டர்ட் மாவு போட்டிருக்கேன் வாசத்துக்கு. மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தம்பா பண்ணிக்கோங்க. சின்ன தேக்கரண்டி அளவு, இல்லைன்னா இஞ்சி உரசி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காய்க்கானால அப்படியே சாப்பிட்லாம். வாயுக்குள்ளே நம்ம மூடெல்லாம் சாப்பிட்டா ஓகே. இன்னும் கொஞ்சம் தண்ணி தம்பா பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தம்பா பண்ணணும். நிறையா தண்ணி தம்பா பண்ணிடாதுங்க. சுச்சோர் இது வந்து சுச்சோர் வந்து வெங்காயம் சுச்சோர் பார்த்துருப்பீங்க. சவுகி எல்லாமே போடுவாங்களோ அந்த மாதிரி. இது வந்து பெருங்காய்க்காய் வடை. ஓகே, இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கிட்டு ஒளிச்ச ஒரு பக்கம் சூடு ஏற்றிக்கிறோம். அப்புறம் ஒரு கரண்டியில் அள்ளிட்டு இந்த கரண்டி அளவு போடணும். எந்த கரண்டியில் நீங்கள் அளவு எடுக்க போறீங்க அந்த கரண்டியில் அளவு எடுத்துக்கணும். சுச்சோர் ஒரு கரண்டியில் ரவுண்டாக எடுத்துக்கணும். கரண்டி இந்த கரண்டியில் வேறு கரண்டி இது கொஞ்சம் குண்டு பத்திரிக்கா, குண்டாக இருக்குது. கொஞ்சம் சின்னதாக்கிடுவோம். இது கொஞ்சம் குண்டாக இருக்குது. கொஞ்சம் சட்டையை வரத்துக்கு எண்ணெய் சட்டி இப்படி போட்டுட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு சட்டி அழகாக ரவுண்டாக எடுத்துமா, ரவுண்டாக இருக்கும்.
சப்பையாக கையில் தட்டி கூட போட்டுக்கலாம். One spoon, ஒரு ஸ்பூன் கரண்டி pumpkin chor. இதெல்லாம் ராப்பச்சட்டில் போட்டுக்கணும். எடுத்துக்கலாம். கரண்டியை பார்த்துக்கா, கரண்டி கையில் கூட எடுத்து போட்டுக்கலாம். போடும்போது அழகாக அப்படி. இதுதான் பம்கின் சுச்சு. கரண்டியில் ஒழுங்காக வரணும்னா கரண்டி வந்து அது குழி கரண்டி வந்து ரொம்ப குழியாக இருக்கக்கூடாது, இருந்தால் வராது. இது போட்டு கண்டிப்பாக சரிங்காய் சுச்சோ பிச்சை அப்படி இருக்கோ, இல்லை சொக்கட்டா மேலே பொறுப்பாக இருக்கும். சூடாக இருக்கும்.